வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு மற்றும் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பவியா தண்ணீர் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். அதுவே பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் பார்த்தோம்னாக்க ஆங்காங்கே மண் சரிவு மற்றும் மரங்கள் காணப்படுகிறது. இதனால பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடத்துல போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் அந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மாயார் ஆற்றுல அதாவது தெப்பக்காடில் உள்ள பாலத்துல வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பகுதிக்கு வனத்துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிக்கு மக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் அவர்கள் மாற்று வழியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை பெய்து வருவதனால் ஆங்காங்கே மண் சரிவும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்க கூடலூர் பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவும் அந்த பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த உடனே அவர்கள் எந்த பகுதியில் மண் சரிவோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குதோ அந்த பகுதிக்கு உடனடியாக விரைந்து அந்த பகுதியில் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னாக்க மழை சற்று குறைவாக காணப்பட்டு வந்த நிலையிலும் காலை நேரத்தில் மழையுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இந்த தண்ணீர் மேலும் இந்த அதாவது சாலை ஓரத்தில் உள்ள மரங்கள் இருக்கும் பகுதியில் வாகனம் நிறுத்த வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் தாக்கம் அதிகரித்து உள்ள காரணத்தினால் இன்று ஒரு நாள் மற்றும் 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சில இடங்களில் மண் சரிவு ஏற்படுவதன் காரணமாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்காட் வழங்கிட பார்த்தோம்.